வணக்கம். நான் ஜோசியர் ஹர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நான் ஜோசியராக இருக்கேன். இப்போ 6/3/2026 சனிப்பெயர்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பஞ்சாயத்தை போட்டிருக்காங்க. விஷயம் என்னன்னா, திருநள்ளாறுலேயே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திருநள்ளாறுலேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா சனீஸ்வரனுடைய ஸ்தலங்களில் பிரதானமான ஸ்தலம் திருநள்ளாறு. அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா 6/3/2026 அன்னைக்கு தான் சனி பயிற்சி, 8/24 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில் உண்மைதானும் சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இது எப்படி? ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு ஒரு பதில் தான் வரணும். உண்மைன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும்னா எப்படின்னா, 2 பஞ்சாங்கம் பயன்படுத்துறாங்க. ஒன்று வாக்கியம், இன்னொன்று திருக்கணிதம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பொறுத்த வரைக்கும் வாய் வழியா சொல்லி சித்தர்கள் யோகிகளும் மகான்களும் சொல்லி சொல்லி வந்த கணிதம் நாழிகை வினாடி கணக்கெல்லாம் அதில் தான் வந்துச்சு. நாழிகை வினாடி கணக்கெல்லாம் வந்துச்சு. இப்போ நாம மணி நிமிஷம் கணக்குக்கு மாறிட்டோம். முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போறது, இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம்தான். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் எதுனா திருக்கணிதம் தான். அழுத்த திருத்தமா சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் திருக்கணிதம் தான். வாக்கிய பஞ்சாங்கத்தை நான் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா கோயில்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரின்னு சொல்றாங்களே அப்படின்றப்ப அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். இருந்தாலும் அதை பத்தி நான் விளக்கம் தரேன். எதையும் புதுமை புகுத்தனை ஒத்துக்கிறாங்க. ஜோதிட துறையிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஆன்மீக துறையிலோ புதுமை புகுத்தனை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அது ஏன் இது வரைக்கும் தெரியல. நல்லா கவனிங்க. விஞ்ஞானம்ன்றது ஜோதிடத்தோட கலந்தது தான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றப்போ, இப்போ விஞ்ஞானம்ன்றது ஒரு கண்டுபிடிப்புன்றது அதாவது மாறுதலுக்கு உட்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. கட்டத்து மேல இது சரியில்லை, தவறான கருத்துன்ட்டு இன்னொருத்தர் அதை கண்டுபிடிக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல பூமி தட்டையா தான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தட்டையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் கோப்பர்நிக்கஸ் ஒருத்தர் தான் பூமி உருண்டையா இருக்குன்ற விஷயத்தையும் அவர் எடுத்துட்டு வந்தார். அப்போ தட்டையா இருக்குன்ற விஷயம் கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். ஆனா அது இல்ல உருண்டையா இருக்குன்னு கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். அப்ப இதுவும் மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கு. நடைமுறையில் எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். விஞ்ஞானப்படி நாம சொல்லணும்னா சில கிரகங்கள் இப்போ மாறுபட்டு தான் இருக்கு. அதை வச்சு கணிக்கப்பட்டதான் திருக்கணிதம்னு பேரு. ஏன் மத்திய அரசே ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜோதிட துறையில் இருக்கிற ஜோசியருக்கே தெரியுமான்னு தெரியல. அந்த பஞ்சாங்கத்து பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேரு. திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேர். இந்த பஞ்சாங்கம் நான் ஒரு முறை தான் வாங்கி பார்த்தேன், அது எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலான்ட்டு. எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சென்னையில மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எதிர்க்கு கிரீன் ட்ரேடிங் இருக்கு. அங்க புக் ஸ்டால் இருக்கு. அங்க போய் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு கேளுங்க. மத்திய அரசு முத்திரையோட இந்த சிங்கம் தலை இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய சிம்பிள், அந்த முத்திரையோட அந்த பஞ்சாங்கம் இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்டு தான் இருக்காங்க. வருஷம் ஒண்ணுன்னா இருக்குது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேர். விஞ்ஞான முறைப்படி, அதாவது நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதுக்கப்புறம் இஸ்ரோ விண்வெளி, நம்ம இந்தியாவில் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம், அந்த கோட்பாடு படி இந்தந்த கிரகம் இத்தனை பாகை, இத்தனை கலை, இத்தனை வகைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த பஞ்சாங்கத்தை வெளியிடுறாங்க. அது பிரகாரம் கணிக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏதோ குழப்பிட்ட மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க, இது புரியும். மத்திய அரசு வெளியிடுற பஞ்சாங்கம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம், அதிலே திருக்கணித பஞ்சாங்க முறையில எடுத்துட்டு வந்திருக்காங்க. பல மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் காஞ்சி மகா பெரியவரே கூட புத்திசாலிங்க திருக்கணித பஞ்சாங்கம் மாறுவாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்காக சொல்ல வரோம்னா, ஒரு காலத்துல ஒரு செல்போன் வச்சிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது பட்டன் செட்டு. நான் கூட அதில் பாம்பு கேம்லாம் விளையாடி இருக்கேன்.
அது ஒரு நேரம். இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துட்டேன். அந்த பட்டன் செட்டும் செல்போன் தான், இதுவும் செல்போன் தான். எங்க அப்பா இன்னும் அந்த பட்டன் செட் செல்போன் தான் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அது போதும், அதுவே போதும். அதுக்கு மேல அவர் வந்து எக்ஸ்ட்ரா இதுல கத்துக்க வந்து ஆர்வம் இல்லை, இல்லாட்டி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நிறுத்திட்டார். எனக்கு இந்த போனே போதும், இதுல நான் டச் ஸ்கிரீன் எனக்கு செட் ஆகலன்ட்டு அவர் பழகிறார். ஏன்னா அவருக்கு இப்ப 80 வயசு. அதனால அவர் வந்து அந்த செட்டை வந்து அந்த செல்போன் இப்போ போதும்ட்டார். அதுக்காக நான் அது செல்போன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுவும் செல்போன் தான். நான் கூட அந்த போன்ல இருந்து தான் நான் இதுக்கு வந்தேன். ஆரம்பத்துல வந்து நான் வந்து பட்டன் சிஸ்டம் தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த அதுக்கு பேர் வாக்கிய பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இது வந்து திருக்கணித பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இதுல இப்ப நம்ம அட்வான்ஸா என்ன வேணா பார்க்க முடியுது. அதுல வந்து ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது. இதுவும் செல்லுதான். அப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பழைய முறை, திருக்கணித பஞ்சாங்கம் திருத்தப்பட்ட முறையில எடுத்துட்டு வந்துட்டு இதுல விஞ்ஞான பூர்வமா இப்ப நாம நிரூபிக்கிறோம் இந்தந்த கிரகம் இங்க இருக்குன்றது. இன்னொரு சர்ச்சை இதுல இருக்கு. வாக்கியத்துல கிரக பயிற்சி வித்தியாசம் வருதுன்னா, இப்போ சமீபத்துல வரக்கூடிய கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் கூட வித்தியாசம் வரணுமா இல்லையா? இந்த கேள்விக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துல பயன்படுத்துறதுக்கு பதில் சொல்லட்டும். நல்லா கவனிங்க, நான் சொல்ற கேள்வி நியாயமான கேள்வியா கூட படும் உங்களுக்கு. கிரக பயிற்சியில வித்தியாசம் வருது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில வித்தியாசம் வருதுன்னா, ஏன் நட்சத்திரம் கூட வித்தியாசம் வருது, திதி கூட வித்தியாசம் வருதுன்னா, லக்னம் கூட வித்தியாசம் வருதுன்னா, கிரகணம் மட்டும் எப்படி திருக்கணித பஞ்சாயத்து என்ன டைம் இருக்கு அதே டைம் எடுத்து வாக்கியத்தில் போட்டுக்கிறாங்க? இது காப்பி அடிச்சு போடுறாங்களான்றது என்னோட கேள்வியா கூட எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்துல என்ன வந்து கிரகண நேரம் போடுறாங்களோ அதே கிரகண நேரம் வாக்கிய பஞ்சாயத்து போடுறாங்க. இப்ப இதெல்லாம் வித்தியாசம் வரப்ப அந்த கிரகண நேரத்துல வித்தியாசம் வரணுமா இல்லையா? அப்ப அது மட்டும் எப்படி ஒன்னா வந்துருது? வாக்கிய திருக்கணிதம் ஒரே டைம்ல கிரகணம் பிடிக்குதுன்னு போடுறாங்க, இது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் இப்ப சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த நாம வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பேசுவோம், திருக்கணித பஞ்சாங்கப்படி பேசுவோம். ஆனா ரெண்டுமே பலன் ஒன்னாதான் வரும். எப்படின்னா, இப்போ வக்கரமாகி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்காருன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க திருக்கணிதப்படி. ஆனா வாக்கியத்துல அந்த வக்கர கதையெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கல. கும்பத்துக்குள்ளவே வக்கரமாகறாரு எடுத்துக்கிறாங்க. ஆனா திருக்கணிதப்படி போன வருஷம் 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியாகி மீனத்து போயிட்டு திருப்பி வந்து வக்கரமாகி கும்பத்து வந்தாரு. இது திருக்கணிதம். மீனத்துக்கு போயிட்டு அப்ப மீனத்து போனதால அது நாங்க சனி பயிற்சி எடுத்துக்கிட்டோம். 2025ஆம் வருஷம் 29 மார்ச்ல மீன ராசி போயிட்டார் சனி பகவான். போயிட்டு வக்கரமாய் திருப்பி பின்னோக்கி கும்பத்து வந்தாரு. ஆனா வாக்கிய பஞ்சாயத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, கும்பத்துக்குள்ளவே வக்கரம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளவே அவங்க வந்து வக்கரத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போ இதுதான் வித்தியாசம். முதல்ல வந்து காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசின்னு எடுத்துக்குவோம். மேஷ ராசிக்கு சனி பயிற்சி என்ன பண்ண போறார் அப்படின்றப்போ, பூரட்டாதி நட்சத்திரத்துல அவர் வந்து பிரவேசம் ஆகிறார். கும்பத்துல 3 ராசி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா அவிட்டம், சதயம், பூரட்டாதி 1ஆம் பாதம். இப்ப 2ஆம் பாதம் பயிற்சி ஆகிறார். குருவுடைய நட்சத்திரத்துல குரு வீட்டுல பயிற்சி ஆகிறாருன்னு அர்த்தம். நான் சொல்றது 2025 மார்ச்ல இருந்து எடுத்துக்கங்க, இல்லை இப்ப இருந்தாலும் எடுத்துக்கங்க. மேஷ ராசிக்கு விரய சனின்னு பேர், விரய சனி. இப்போ மேஷ ராசிப்படி கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. விரய சனி அப்படின்ட்டு பேரு. அதுக்கு அடுத்தது 3ஆம் பாவத்தை அவரு பார்க்கிறார். 3ஆம் பார்வையா ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். சனிக்கு 3, 7, 10 பார்வை உண்டு. இதை அப்படியே மனசுல வச்சுங்க. 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார் இருக்கிற வீட்டுல இருந்து. மீன ராசிகள் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் மீனத்துல இருந்து 3ஆம் பார்வையா ரிஷபத்தை பார்ப்பாரு. அப்போ மேஷத்து குடும்பஸ்தானம் பேர். குடும்பத்துல சில சச்சரவுகள், சில இடர்பாடுகள், வார்த்தைகளால சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் மீன ராசிக்கு, இது மேஷ ராசிக்கு இருக்கு. அடுத்தபடியா 7ஆம் பார்வையா இவர் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ கடன் பிரச்சனை, எதிரிகளால தொல்லைகள், இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு. அப்போ மீன ராசிக்கு கொஞ்சம் வீக்காக தான், மேஷ ராசி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்து. ஒண்ணு குடும்பஸ்தானத்தையும் வாக்குவாதம், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இதெல்லாம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல ருணரோக சத்துரு நோயை கொடுக்கும், கடனை கொடுக்கும், விரோதத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா 10ஆம் பார்வையா மேஷ ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார்.
9ஆம் இடம்னா தனுசு. இப்ப இந்த தனுசு ராசி அவர் பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, ராசி 9ஆம் இடம்ன்றப்போ தந்தை வழியில பிரச்சனைகள், அப்பா பிள்ளைக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, இதெல்லாம் கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்போ குடும்பத்துல நாம வந்து அனுசரிச்சு கத்துக்கணும். சனி வீடு பார்வை குடும்ப ஸ்தானத்தில் விழுதுன்றதால, அதாவது ரிஷபத்துல, அதுக்கு அடுத்தபடியா வந்து வாக்குவாதங்கள் அதிகமா தவிர்த்துறது நல்லது. சர்ச்சையான விஷயங்களுக்கு நாம வந்து உள்ள போகாம இருக்கணும். வேலை செய்யற இடத்துல கூட அப்படிதான் இருக்க பழகிக்கணும். அடுத்தது அவசரப்பட்டு கடன் வாங்குறத நாம தவிர்த்துக்கணும். ஏன்னா கடன் பிரச்சனை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு நாம வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்து நாம சிக்கிற பழக்கமும் வந்துடும். சில பேர் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ண அதில் இன்வெஸ்ட் பண்ணுன்ற மாதிரிலாம் போட்டு நம்மளை வந்து சிக்க வச்சுட்டு கடைசியில நானும் ஏமாந்த நீயும் ஏமாந்தன்ற மாதிரி மாட்டை விட்டு போறவங்களா இருக்காங்க. ஏதோ ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் போடுன்னு சொல்லிட்டு நானும் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கடைசியை ஏமாந்து போயிருப்பாங்க. உங்களையும் மாட்டை விட்டு ஏமாற வச்சிருவாங்க. இப்படியும் மாட்டிக்கிறது உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் பிரச்சனைய இழுத்து விட்டுக்காதீங்க. ஏன்னா கடன் வாங்கி தொழில் செய்யறது புத்திசாலித்தனமே இல்லை. கடன் வாங்கறதோட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போதை பழக்கம் மாதிரி தான். கொடுக்குறது ஆள் இருந்தா வாங்கிட்டே இருக்கும். சம்பாரிச்சு கட்டிக்கலாம். இது ஒரு போதை பழக்கம் மாதிரி தான். ஒரு வாட்டி நகை அடமானம் வைக்க கத்துக்கிட்டா திருப்பி வச்சுக்கிட்டே இருப்போம். நாம் இதெல்லாம் நம்ம தவிர்த்துருந்தோம் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கையிருப்பு வச்சுக்கிட்டு நம்ம வந்து செலவு பண்ண கத்துக்கணும். வரலுக்கேற்ற வீக்கமா நாம செயல்பட கத்துக்கணும். அடுத்தது தந்தை வழி உடல்நிலை பாதிப்பு. ஏன்னா 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம் சொல்லுவோம். மேசராசி 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவார். அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து தகப்பனுக்கு உடல்நிலை பாதிப்பு வருது, அவருக்காக மருத்துவ செலவு வருது. இப்ப நாம கம்பேர் பண்ணி பார்க்கணும். எப்படி கடன் வரணும், அப்பாவுடைய மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை நாம சிக்கிக்குவோம். அப்போ தந்தை வழி உடல்நிலை பாதிப்பு, தகப்பனுக்கு பிரச்சனை வரக்கூடியது, அப்பா பிள்ளைக்குள்ள கருத்து வேறுபாடு, பிதிரு பாதிய சொத்துக்கள் சொல்லுவாங்க. அதுல வந்து வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டை, அப்பா சொத்து சரியா கொடுக்கல பிரிக்கலன்ற மாதிரிலாம் சில சிக்கல் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ மேசராசிக்கார கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதுதான். மேசராசிக்காரங்க பரிகாரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாம வந்து சனீஸ்வரோட வழிபாடு எடுத்து பண்ணிக்கிங்க. காக்கைக்கு எள்ளு சாதம் வைக்கிறது, வன்னி மர இலையில வந்து அர்ச்சனை பண்றது. பொதுவாக நம்ம வந்து திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, அப்புறம் கூச்சனூர், மதுரை பக்கம் தேக்கடி போகிற வழியில கூச்சனூர் சனீஸ்வரன் கோயில், நம்ம ஏரிக்குப்பம் சனீஸ்வரன், இதெல்லாம் சனீஸ்வரன் கோயில் வழிபாடு பண்ணுங்க. தொடர்ந்து நாம வந்து ஊனமுற்றவங்களை உதவி பண்றப்ப அவர் கொஞ்சம் திருப்தி அடைகிறாரு. ஏன்னா சனீஸ்வரனுக்கு ஒரு கால் ஊனம் தான், நொண்டி தான் அவர் வருவார். அதனால்தான் பயிற்சியாக அவர் ஒரு 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். எல்லா கிரகம் சீக்கிரமா பயிற்சி ஆகும், இது மட்டும் 2.5 வருஷம் எடுத்துக்கும். அப்போ ஊனமுற்றவங்க உதவி பண்றது வந்து பெரிய பரிகாரமா அமையும். ஊனமுற்றவங்க உதவி செய்யறப்போ நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா சனி பகவானுக்கு கருணையோடு பார்ப்பார். ஏன்னா அவரு வந்து ஊனமுற்ற கிரகம் தான், அது ஒரு கால் ஊனம் சனீஸ்வரனுக்கு. அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குங்க. எளிய முறையில் நாம வழிபாடு பண்ணாலே போதும். நாம வந்து பெரிய அளவு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ மேசராசிக்காரு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அப்போ சனி பயிற்சின்ற பொறுத்த வரைக்கும் பார்த்துக்குங்க.